வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு 5 நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டர்ல நடந்ததுன்னா எக்ஸாக்டா தெரியாது. பட் இந்தந்த நிகழ்வுகள் தான் நடக்க போகுது அப்படின்றத மட்டும் தகவலை நான் சொல்லிடுறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தி யூஎஸ்பி வந்து நம்ம ப்ரோமோ பார்த்துறதுல செகண்ட் ப்ரோமோ அந்த கண்டென்ட் வரப்போகுது. ஸோ அதுல வந்து எல்லாரும் இப்போ மாயா எழுதுக்கிட்டாங்கன்னா மாயா மிச்சம் 6 பேர் அவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை வந்து சொல்லிடணும். ஒவ்வொருத்தரோட குவாலிட்டி இதுதான் அவங்களுக்கு இதுவா இருக்கு இந்த ஷோவை பொறுத்தவரையும் அப்படின்றது எல்லாரும் சொல்ற ஒரு கண்டென்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு கண்டென்ட்டா பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுல ஒரு விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. இவர் சொன்னா கேட்பாங்க, அவர் சொன்னா திரும்ப கேட்க மாட்டாங்க, சண்டை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ல ஆரம்பிச்சு அது ஒரு பயங்கரமான டிசிஷன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண்டென்ட் மட்டுமே லைவ்ல ஒரு 15 நிமிஷமா அது பேச பொருளாச்சு. தினேஷ் விசித்ரா அந்த இடத்துல மட்டுமே ஒரு 15 நிமிஷம் பேச பொருளாயிட்டு அது ஒரு பயங்கரமான ஃபன்னி நோட்டா தான் போச்சு. சீரியஸ் எல்லாம் போகாம பயங்கரமான ஃபன்னா என்ஜாயபிளா ஒரு ஷோவா தான் அந்த இடத்துல அந்த செக்மெண்ட் இருந்ததா ஒரு தகவல் வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த டாம் அண்ட் ஜெரி அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி கலாச்சாரம் நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி விஷயம் தான் இது ஒரு பக்கம் பயங்கரமா வைரலா ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. 2. மூணாவது விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வச்சிருந்தார். என்ன கேள்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்ல இருக்கீங்களா. நீங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கீங்க, ஒருவேளை நீங்க இந்த வீட்ல இருக்கவங்க வேற யாராவதுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ் இருக்காங்க, தினேஷ் கேட்கும்போது இந்த வீட்டுல உங்களை தவிர்த்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றது கேட்கும்போது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க பல பேரோட பேரை சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து 4 பேர் ஒரு பேரை சொல்லியிருக்காங்க. தினேஷ், அர்ச்சனா, விஜய் மற்றும் விசித்ரா இந்த 4 பேர் யாரோட பேரை சொல்லியிருப்பாங்க நீங்களே நினைச்சு பாத்தீங்கன்னா கெஸ் பண்ணிருப்பீங்க. மாயாவோட பேர் நான் மாயாவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி 4 பேர் வந்து மாயாவோட பேர் சொல்லியிருக்காங்க. மாயாவோட நேம் சொல்லும் போது ஒரு பின் டிராப் சைலன்ஸா அந்த ஆடியன்ஸ் சைடு மெயின்டைன் ஆயிருக்கு. பின் டிராப் சைலன்ஸ் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து மெயின்டைன் ஆயிருக்கு. ஒரு கைத்தட்டல் ஒரு சத்தமும் அந்த இடத்துல வரவே இல்லை அப்படின்றதான் தகவல். அதுலயும் குறிப்பா வந்து அங்க கைத்தட்டலுக்குன்னு சொல்லும் போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களாம். எப்படின்னா அங்க விசில் வச்சு அந்த ஒரு மைக் மாதிரி இருக்குமா, மைக்கை வச்சு அங்க கிளாப் தட்டுற மாதிரி ஒரு இது இருக்குமா. அதை சொல்லும் போது கூட இங்க ஒருத்தரும் கிளாப் தட்டாம அப்படியே கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வெறுப்பை வந்து யார் சொல்றாங்கன்றது தெரியுது. அந்த அளவுக்கு வெறுப்பை வந்து சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏங்க 200 பேர் போயிருக்காங்க, 200 பேர்ல ஒருத்தருமே கை தட்டலன்னா எந்த அளவுக்கு ஒரு எதிர்வலை, எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு அப்படின்றது மட்டும் கிளியரா பார்த்து புரிஞ்சுங்க. பட் இன்னைக்கு எபிசோட்ல வரும்போது கிளாப்ஸ் தட்டி தட்டி எல்லாரும் மாயா பேரை இது சொல்லும் போது கிளாப்ஸ் வரும்ல, அந்த கிளாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி காட்டுறாங்கன்னு மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. கிளியரா செக் பண்ணீங்கன்னா அதுக்கான உண்மை தன்மையை நீங்க கண்டுபிடிப்பீங்க நான் நம்புறேன். இது ஒரு விஷயம். அதுல வந்து மிச்சம் 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, விஷ்ணு மற்றும் மணிச்சந்திரா வந்து தினேஷுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னப்ப தினேஷுக்கு கைத்தட்டல் சத்தம் வந்ததா தகவல் வந்திருக்கு. 2 பேர் தினேஷ், மிச்சம் 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மாயா யாருக்கு சொன்னாங்கன்றது தெரியல. மிச்சம் 4 பேர் அப்படி சொல்லி இருக்கிறதா மட்டும் எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது 2. 3. நாலாவதா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. எல்லாரும் வந்து யார் எலிமினேட் ஆவா அப்படின்ற கேள்விக்கு வந்து எல்லாரும் அவங்களோட தரப்பு அவங்களுக்கு தோன்ற ஆட்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு ஃபைனலா வந்து இருங்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் தீர்ப்பு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி எவிக்ஷன் கார்டை காட்டும் போது விசித்ரா அப்படியே ஷாக்கிங்கா அப்படியே வந்து இதை எதிர்பார்க்கல. யாருமே இந்த வீட்டுக்குள்ள எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான எலிமினேஷனா விசித்ரா வந்து அந்த எலிமினேஷனை வந்து இது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு நிலைமைக்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து விசித்ரா எலிமினேட் ஆகி கமல் சார் கிட்ட வந்து மீட் பண்ணதான் பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் அதுக்கு உள்ள என்ன நடந்தது அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் விசித்ராவோட எலிமினேஷன் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமா இருந்தது. பயங்கரமான கைத்தட்டலும் இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் பக்கத்துல இருந்து வந்ததாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் விசித்ராவோட ஏவி போடுவாங்கல்ல, பயங்கரமான ஏவி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் விசித்ராவோட காம்போவோட ஏவி மட்டுமே நிறைய செக்மெண்டா வந்திருக்கு. கமல் சாருக்கு நடுவில் வந்து சார் நான் இதெல்லாம் கூட பண்ணியிருக்கேனா, நான் இப்படியா அப்படின்ற மாதிரி கமல் சார் அந்த ஏவி போகும்போது பாதிலேயே வந்து கமல் சாரை பார்த்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அந்த இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி அந்த ஏவி முழுக்க அர்ச்சனா மற்றும் விசித்ராவோட காம்போ நிறைய இடத்துல இருக்கிற மாதிரி தான் செக்மெண்ட் இருக்கு. மாயாவோட காம்போ எல்லாம் கம்மியா இருக்கு. அதை பார்த்தவொடனே விசித்ராக்கு ஒரு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்றது கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல கமல் சார் வந்து வீட்டுக்குள்ள விசித்ராவை பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் கமல் சாரும் விடை பெற்றார், விசித்ராவும் விடை பெற்றார் அப்படின்றது தான் இன்னைக்கு நடந்த தருணங்கள். பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோட்ல வரப்போற தருணங்கள் இதெல்லாம் மட்டுமே தான் மக்களே. அதுல குறிப்பா வந்து அர்ச்சனாவோட செக்மெண்ட் வந்து நீங்க 8ல இருந்து டோட்டலா வந்து ஒரு 8 மினிட்ஸ் ஒரு 1 மணி நேரம் ஷோல வந்து ஒரு 8 நிமிஷம் அதுக்குள்ளதான் நீங்க பார்க்கலாம். நேத்து நடந்த மாதிரி அர்ச்சனாவோட செக்மெண்ட் நிறைய வரல, நிறைய கம்மியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுல எடிட்டிங்ல போயிட்டு எவ்வளவு வருதுன்றது தெரியாது. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் நடந்த தகவல்கள் மக்களே.